கக்காஷி இவன் மூஞ்சில போட்டிருக்க மாஸ்க்னாலேயே அவனுக்கு எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்றத ஃபேஸில் காட்டாமலே பார்த்துக்கிட்டான். நருட்டோல ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருக்குமே பெயின் அப்படின்றது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் கக்காஷி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்மள மாதிரி பசங்களுக்கும் கக்காஷிக்கும் சின்னதாக ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, நான் எப்பயாச்சும் நமக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஸப்பியர் ஆகி தனியாக போயிடுவான். அந்த மாதிரி கக்காஷி தனியாக போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? கக்காஷி நிறைய பீப்புள்ஸ் அவன் லைஃப்பில் லாஸ் பண்ணியிருக்கான். அதை தாண்டி அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்னன்னா லேட். புரியல. ஒபிட்டோவை காப்பாற்றுறதுக்கு லேட்டு, ரின்னை காப்பாற்றுறதுக்கு லேட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது லேட்டு. அவன் எல்லாத்தையும் கைண்டாக தான் இருப்பான், ஆனால் யார்ட்டையும் ரொம்ப க்ளோஸ் அட்டாச் ஆக மாட்டான். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் அப்படின்னா அவங்க லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பயம் இருக்கும் அவனுக்குள்ள. இருக்கிறதுலே சேடஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மெமோரியல் ஸ்டோன் கிட்ட அவன் போகிற மாதிரி அடிக்கடி காட்டுவாங்க. அவன் மூவ் ஆக முடியலன்றதாக அங்கே போல அவனை கில்ட் அவனை விட்டு போகாமல் இருக்கிறதுனால தான் அவன் திரும்ப அங்கே போயிட்டு இருக்கான். பார்க்குற எல்லாரும் கக்காஷி வந்து கூலான ஆள் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் அவன் உண்மையிலேயே அவனோட மெமரிஸ்குள்ள தினம் ஃபைட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண நினைக்கிற ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் கக்காஷி. அன்டில் ஒபிட்டோ உயிரோடு பார்க்குற வரைக்குமே. அதனால தான் கக்காஷியோட கேரக்டர் வந்து ரொம்ப உண்மையான கேரக்டர் அப்படின்ற மாதிரி நமக்குலாம் ஃபீல் ஆகும். எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வந்தோடனே கெட்டவனா மாறணும் அவசியம் இல்லை. சில பேர் ரொம்ப சைலண்ட்டாகவும் மாட்டுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கக்காஷி தான். கக்காஷியை பற்றி பேசுன்னு கேட்டு நான் பேசினேன். அண்ட் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி பேசினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தடா.